வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அபாட் லேபரட்டரீஸ். இப்ப இவங்களுடைய கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பிஇல வந்து 16.95, பிபிஐ பொறுத்த வரைக்கும் 4.72 இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை சால்வன்சி பொசிஷன் ரேஷியோவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கம்பெனி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் ரூ. 27.52. அதே மாதிரி 60 ஃபேர் ப்ரைஸுங்கிறது ரூ. 68.86. இப்போ கரண்ட்டாக ரூ. 126 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் ரூ. 1.83 1.83ங்கிற ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 4 குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்துட்டதுனால இபிஎஸோட டிடிஎம் 7.66 இருக்கு. அதோட ஆவரேஜ் 1.91. இந்த 1.91 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷன். ஸோ இப்போ இந்த 1.91 எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இப்போ அதை கீழே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எய்தர் ஸ்டாக்னேட் ஆகும், அப்படி இல்லைனாக்க பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி எய்தர் ஸ்டாக்னேட் ஆகும், இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே போகும். டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவனோட நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எலிமினேட் ஆக, அதாவது எக்ஸிட் ஆக போகிறது வந்து 0.7 எக்ஸிட் ஆக போகுது. இந்த 0.7ங்கிறத காட்டிலும் இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது இது வந்து இந்த 0.7 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனில் தான் எடுக்கிறதுனால, எஸ்டிமேஷனை காட்டிலும் கீழே தான் எடுக்கிறதுனால ஒருவேளை கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அது நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட கண்டிஷனுக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 97 137. அதை தாண்டி இவன் மேலே போயிருக்கிறான். ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் மிட் பாயிண்ட் வரைக்குமாவது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் 97 கீழே பிரேக் பண்ணிட்டான்னா 83 சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லை 83 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 54 45 இல்லாட்டி 34ங்கிற லெவலில் இது சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில். நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்டில் பார்க்கும்போது கீழே இருந்தே நான் பார்த்துட்டு வரேன். S1ங்கிறது ரூ. 64 ரூ. 82. ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட் 72. நான் இங்கே வந்து பிபியை வந்து 3ஆக பிரிச்சிருப்பேன். பிபி சப்போர்ட்டு, பிபி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிபியோட சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது 91 111, அதோட மிட் பாயிண்ட் 101. பிபியோட ரேஞ்சு 124 150, அதோட மிட் பாயிண்ட் 142. பிபியோட ரெசிஸ்டன்ஸ் 166 196, அதோட மிட் பாயிண்ட் 181. இப்போ இவன் இதை தாண்டி மேலே போனான்னா R1 215 251. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து 7ங்கிற பிபி எடுத்திருக்கிறான். 7ங்கிற இபிஎஸ் எடுத்திருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இது நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன்ஸில் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் மீட் அவுட் பண்ணிட்டு வந்தான்னா கூட இவன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு 8.88, செகண்ட் குவார்ட்டருக்கு 10.34, தேர்ட் குவார்ட்டருக்கு 11.99ங்கிற ரேஞ்சுக்கு வருது. நான் சொல்றது ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ல. ஆக்சுவல் ரிசல்ட்ல சொதப்பிட்டான்னா எல்லாமே மாறிடும். இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே அவன் எடுத்துட்டு வந்தான்னா கூட 11.99 அப்படின்னு 3வது குவார்ட்டர் வரைக்கும் இதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த 11.91 வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 7.66ங்கிறத காட்டிலும் ரூ. 4 கூட 50% அப்ராக்சிமேட்டா 40 to 50% கூட இருக்கிறதுனால இது மேல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். அந்த மாதிரியான சூழல்ல இவன் இந்த ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷனை சொதப்பாம எடுத்துட்டே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் பிபியோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 166 196ங்கிற இந்த ரேஞ்சை கட் பண்ணி R1 215 251 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்கேஸ் அவன் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு சொதப்பினானோ அவ்வளவுக்கு கீழே சப்போர்ட் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம S1 மாத்திரம் தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் என்னென்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ இவன் சப்போர்ட்டுன்னு இவன் கீழே இப்போ இறங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 124 சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க 111க்குள்ள
கிட்டக்க சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இந்த பிபியோட சப்போர்ட் ரேஞ்சான 91லேருந்து 111ங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. மோஸ்ட்லி 124ஓட திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு தேவையான அளவுக்கு ஏறிட்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறான். அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பாம, அதாவது ஏன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ஃபிராக்ஷன்ல கொண்டு போய் ரிசல்ட் எடுத்து வச்சிருக்கான் போன தடவை எல்லாம். அதே மாதிரியே இந்த தடவையும் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க கீழே பிபியோட சப்போர்ட் ரேஞ்சு கூடியாந்துரும். இல்ல இவன் சொதப்பாம எஸ்டிமேஷனையும் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணுவோம். இங்க வச்சு ஹைட் பண்ணிடலாம்ல. இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்னிக்கலா நம்ம ஒரு அனாலிசிஸ் போடுவோம். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு யூ ஃபார்ம் ஆகுது. அப்படி யூ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா 1.5 டைம்ஸ் இதுல இருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி நம்ம ஃபிபினாசில 1.6 போட்டா கூட 1.618 போட்டா கூட 174க்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இவன் இன்னும் ஒரு பங்கு மேலே ஏறுறான்னா 225க்கான வாய்ப்புகள் இருக்கு. இது R1 ரிசல்ட்டுக்கு ஓடியாந்துருங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.